காய்ஸ் we are பேக். இது என்ன இடம்னு யோசிப்பீங்க, நம்ம ஆஃபீஸ் தான் இது. என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு சின்னதாக ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கோம். நாளைக்கு குட் ஃப்ரைடேனால லீவ் விட்டாங்க ஆஃபீஸில். அதனால் நம்ம இப்போ வந்து திருவண்ணாமலை போகிறோம். யாரெல்லாம் போகிறோன்னா, நான், பரத், லோகேஷ் தான். வெறும் கம்மியான மெம்பர்ஸ் தான். போயிட்டு எல்லா இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன். காய்ஸ், ஃபைனலி we are பேக். எங்கே போகிறோன்னா, வழக்கம் போல் தான் நம்ம ஊருக்கு தான் போகிறோம். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரிப் இது. லோகேஷ், பரத், அவ்வளோதான். ஜஸ்ட்டு 2 பேர் தான் ட்ரிப்பில். அதனால் ரொம்ப வைபலாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. செம்ம வைபாக இருக்கும். ஃபுல்லு பிளான்ஸ் எல்லாமே வந்து நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் எல்லாமே காட்டுறேன். கைஸ், ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளம்ப போகிறோம். டீ எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிட்டோம். லைட்டாக தூக்கம் வருது. பசங்க எப்படி நம்மளை வைபாக வச்சுருக்காங்களோ அதில் தான் தூக்கத்தை கடக்க போகிறோம். எல்லாரோட மூஞ்சியும் பாருங்கள், தூக்கம் சொக்குது. பரத், நான் எப்படி ட்ரிப்புன்னு எக்ஸ்பெக்டேஷனோடு வரீங்க? 0 எக்ஸ்பெக்டேஷன், ஃபுல் வைப். ஓகே, அவ்வளோதான். சரி, ஓகே கைஸ். இதோட நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் உங்களை அப்டேட் பண்ணுறேன். போக போக தான் எல்லாமே காட்ட போகிறோம். முன்னாடி எதுவும் ப்ரீ பிளான்லாம் எதுவுமே இல்லை. ஓகேவா? டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. நம்மக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். கைஸ், ஃபஸ்ட்டு ஆல்ட்டு ரெஸ்ட் ரூம் போக இறங்கணும். இறங்கும் போதே உங்களுக்கான ஒரு அதிசயமான ஒரு வியூ. சன்ரைஸ் ஆகுது. எல்லாம் அப்படியே பாருங்கள், அப்படியே ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குது. எல்லாம் இப்போ ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாங்க. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஆல்ட்டில் பார்க்கலாம். மக்கள், செகண்ட் ஆல்ட் டீ குடிக்கலான்னு வந்தோம். ரொம்ப முடியல, தூக்கம் அப்படியே கண்ணை சொக்குது. பசங்களாலேயும் ரொம்ப முடியல. மரத்தெல்லாம் தூங்கி வலியிறான். அதனால் ஒரு டீயை போட்டுட்டு இப்போ தாத்தாவும் ஃபோன் பண்ணார். போயிட்டு அப்படியே போய் டிஃபனை போட்டுட்டு கிணத்துல போய் குளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. பார்ப்போம். இருங்க கைஸ், கூட சப்போர்ட்டிவாக இருங்க. 3 நாள் ஃபுல் ஃபன் இருக்குது. கைஸ், ஃபைனலாக ஊருக்கு வந்துட்டோம். ரொம்ப ஆவலாகிறோம் தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்கு. பாருங்கள், நம்ம ஊரோட வியூவை பாருங்கள். இதான் எல்லைக்கோடு. பரத்தும் ரொம்ப ஆவலாகிறான். பரத்தை வந்து இப்போ கிணத்துல தள்ளி விடணும். அதான் நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட். சுறா பயணம் பண்ண போகிறேன். ஸ்விம்மிங் தெரியாது யாருக்குமே. எனக்கு லைட்டாக தெரியும். நான் இவங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சுறா கிளாஸ் அப்படியே பாருங்கள், இந்த மலையை பாருங்கள், வியூவை பாருங்கள், நல்லா இருக்குது. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு தாத்தா பாட்டியை காமிச்சிட்டு சாப்பிட்றது, புகைப்படுத்து கொண்டு இருக்கிறார். அவ்வளோதான். சரி, ஓகே ஓகே கைஸ், ஃபைனலாக வந்துட்டோம் வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு. பாட்டி நம்மளை ஆவலுடன் வரவேற்கிறார்கள். போலீஸ் பிடிச்சாங்க எங்களை. நல்லா இருக்கு. சரி, ஓகே கைஸ், சாப்பிட்டுட்டு உங்களை அப்டேட் பண்ணுறேன். சாப்பாடு டிஃபன் ரெடி ஆகுது. சூடான பணியாரம், கறி குழம்பு, சாப்பாடும் வடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ ஒரு கட்டு கட்டுவோம். ஓகே, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாப்பிடும் போது அப்டேட் பண்ணுறேன். டிஃபன் டைம். பணியாரம், சூடாக சிக்கன் குழம்பு. பரத் ரொம்ப பணியாரத்தை ஆர்வமாக வச்சுருக்கிறாரு. அப்படியே ஒரு பூனை நம்மளுக்காக ஏக்கமாக பார்க்குது. பூனை, நாய், மாடு 3ம் ஒரே ஃப்ரேமில். இப்படி பார்த்தீங்கன்னா பரத் சிக்கன் குழம்பு, பணியாரம் அப்படியே ஆவி பறக்குது. சரி, ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க. அருமையான காலை உணவு, பணியாரம், சிக்கன் குழம்பு, செம்ம டேஸ்ட்டு. பரத் இப்போ ரிவ்யூ கொடுப்பாரு சாப்பாடு பற்றி. ஒன்லி ரெஸ்ட், அடுத்து தான் பேச்சிடலாம். சரி, ஓகே, ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு உங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறேன் கைஸ். ஸ்டே டியூன்ட். கைஸ், ஃபைனலாக கிணத்துக்கு வந்துட்டோம். கிணறு போன தடவை விட ஆழம் ரொம்ப அதிகம். இந்த தடவை நான் எந்த பக்கெட்டு கயிறு எதுவுமே இல்லாமல் குதிக்க போகிறேன். பாருங்கள்,
இவனுங்க சின்ன பசங்க தொட்டியில் குதிக்கிறானுங்க பம்பு செட்டில். சோதா பசங்களை வச்சுன்னு பிளானை போட்டாலே வேஸ்ட்டு தான். சரி ஓகே, ஜம்ப் அடிக்கும் போது ஒரு வீடியோ உங்களுக்கு தரேன். பரத்தின் வாழ்நாள் ஆசை பம்பு செட்டில் குளிக்கிறார். அவரை ஜூம் பண்ணி காட்டுகிறோம். 2 பேர் செட்டியோட குளிக்கிறாங்க. நம்ம வந்து சிங்கிளாக தான் கிணத்துல குதிக்க போகுது. சிங்கம் கிணத்துல குதிக்க வீடியோ எடுப்பாங்க பாருங்க. Ready, start. 1 2 3. Hunter. ஓ தாத்தா தான் ஓட்டு வரா இப்போ. என்ன ப்ரோ ஃபுல் வெயிட் கயர்ல இருக்கு போல. ஃபுல் வெயிட் கயர்ல இருக்கு போல. பேர் கில்ஸ் உங்களை காப்பாற்றுவார். முயன்று வருவேன். தம்பி எனக்கு பயங்காட்டுறாங்க டேய். அந்த இருக்கு உள்ளதா இருக்கு. என்னால் முடியும். இரு மோட்டர் போட்டு விட வந்ததும். இந்த கவுத்தில் வாட. இந்த கவுத்தில் பேலன்ஸ் பண்ணுறேன். நான் வீட்டுக்கு வரேன். நீ அந்த ஒரு கவுத்தில் பேலன்ஸ் பண்ணுற. புரிய அத்தை பிடிக்காது. எங்க கவுத்து இந்த ஒரு கவுத்தில் காலை இந்த மேலே வையும். வா காலை வைட்டீங்கன்னா கைஸ் செம்ம ஆட்டம் கிணத்துல. எப்படி இருந்தது? கிணத்துல இறங்கிட்டு ஏறிட்டோம். நிறைய நாள் ஏற முடியும். கொஞ்ச நாள் விளையாடிட்டு இருந்தேன், பசங்களை ஏமாத்திட்டு இருந்தேன். அது பார்த்தா நம்மளுக்கு ஏதோ ஏற தெரியல நினச்சிட்டானுங்க போல. சரி கைஸ், இதோட அவ்வளோதான். வீட்டுக்கு போயிட்டு நல்ல ரெஸ்ட்டு முடிச்சுட்டு சென்னை மேட்சை பார்க்குறோம். அவ்வளோதான். ஓகே கைஸ், எப்படி நல்லா இருந்ததா எக்ஸ்பீரியன்ஸு பம்பு செட்டு? ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தாத்தா போயிட்டு அந்த பக்கெட்டில் வச்சுட்டு வர போயிருக்கிறாரு. நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஐயோ செயினை காணும் கைஸ். செயின் பார்த்தீங்க அந்த? ஆமாம், கிணத்துல வந்துச்சா? ஐயோ செயின் தொலைஞ்சிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷனை பாருங்க, எல்லாம் சிரிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. செயின் வந்து கடைசியாக இந்த இதில் கையை விடுங்க லோகேஷ். காலுங்க அது கேப்பில் கையை விடுங்க. இங்கே இருக்குதான்னு பார்ப்போம். இல்லை காட்டுங்க. இல்லை கையெடுங்க. ஐயோ கைஸ், செயின் இல்லை கைஸ். இருங்க லோகேஷ் என்ன மேஜிக் பண்ணுறான்னா பார்க்கலாம். காட்டுங்க. அவர் கண்டுபிடிச்சது ஒரு டிஷ்யூ பேப்பர். சரி ஓகே கைஸ், செயின் இல்லை பார்த்துக்கலாம், விடுங்க. கிணத்துல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ் பாருங்க, லோகேஷ் செயினை கண்டுபிடிச்சிட்டான். கவரிங் செயினை கண்டுபிடிச்சிட்டான். நைஸ் நைஸ் நைஸ். உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் சிரிப்பு வராதுன்னு. ஏதோ சும்மா ட்ரை பண்ணேன் ப்ராங்க்கு, வேலைக்கு ஆகலை. சரி, கீப் சப்போர்ட்டிங். பாய் பாய். கைஸ் குட் ஈவினிங். செம்ம தூக்கம், செம்ம டயர்டாக இருக்குது. வாய்ஸை கேட்டாலே உங்களுக்கே தெரியும், தொண்டை கட்டிடுச்சு. கிணத்துல அப்படி குளிச்சதுனால ரொம்ப முடியல. பாருங்கள், லோகேஷ் இப்போ தான் எழுந்து வரான். பரத்து கூட எழுந்திருக்கான். பட் ஆனால் அவன் நடுவிலே சாப்பிட்ருக்கான் எங்களை விட்டுட்டு. அவ்வளோ பசி போல் அவனுக்கு பையனுக்கு. பாருங்கள், பார்வையை பாருங்கள் பரத். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பிளான் என்னன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போயிட்டு ஒரு சன்செட் பார்க்கலான்னு ஒரு பிளானு. பார்ப்போம் இருங்க, சன்செட் ஆகலான்னு. சன்செட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேட்ச் வந்து பார்க்கலாம். மேட்ச் வந்து 7 மணிக்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பார்க்கலாம் இருங்க. சன்செட்டை முடிச்சுட்டு எதனா சீனரி அது மாதிரி இருந்தால் பார்த்துட்டு
மறுபடியும் ரிட்டர்ன் வந்து உங்களை அப்டேட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் guys. ஒரு ப்ளசன்ட் வாக் ஈவினிங்கில் நல்லா இருக்குது. வழக்கம் போல் தான் நம்மளோட ஊருக்கு வந்தாலே நம்ம ஒரு இடத்துக்கு போவோம்ல, அங்கே தான் போக போகிறோம். இந்த ரோடை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பரத்தை ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறான் அந்த இடத்த பார்க்குறதுக்கு. ஆனால் பரத்து பாவம் கால் தான் அவனுக்கு இதுவே வச்சுங்க. நடைய பாருங்க, ஒரு மாதிரி இழுத்து இழுத்து நடக்கிறான். சரி பார்ப்போம் இருங்க. சரி ஓகே, நாங்கள் கிட்ட போயிட்டு உங்களை காட்டுறேன் என்ன பார்க்குறதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆற்றுல ஒரு ஆற்று பாலம் கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அப்படியே கீழே தண்ணி இதுலேயே அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தா பிரிட்ஜு மாதிரி கட்டிட்டு மக்களோட நலனுக்காக பண்ணுறாங்க போல். ஓகே சரி ஓகே கைஸ், நம்ம மிகவும் எதிர்பார்த்த அந்த ரோடு வந்துருச்சு. தென்னை மரம் ரோடு பாருங்கள். இதில் போயிட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடலான்னு பார்க்குறோம். கைஸ் ஃபைனலாக சன் செட்டு பார்த்துட்டோம். செம்ம அற்புதமான வியூ. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், அந்த மாதிரி இருக்குதுங்க. காளானுக்கான தேடலில் இறங்கி கடும் தோல்வி. காளானே கிடைக்கிறீங்க. நல்லா பானிபூரி மசாலா பூரி தான் இருக்குது. நல்லா ஒரு எக் பஃப்பு. பரத் ஒரு சமோசாவை போட்டுட்டு டீயை போடுறான். சென்னை தோக்கணும்னு வெறி கொண்டு இருக்கிறான். பார்ப்போம் இருங்க, உங்களை விலாகில் வந்து ஆட் பண்ணுறான் அவனோட ரியாக்ஷன்ஸ்லாம். சண்டே பெங்களூரை வச்சு செய்கிறோம் நம்ம. இவன் வந்து ரொம்ப ஒரு ஆர்சிபி ஃபேன். இவன் அடிக்கிற அடி இவன் அதோட வாயே திறக்கக்கூடாது. ஆர்சிபி அந்த மாதிரி அடியாக இருக்கணும். வீட்டுக்கு வந்துட்டோம். மேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுது. பஞ்சாகரம் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க பரத்குமார்? பஞ்சாப் பரத் சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறான் பரத். பார்ப்போம் இருங்க. நீங்கள் பஞ்சாப் அடிக்கிற அடி பெங்களூர் கதி கலங்கணும். சண்டே பெங்களூர் அடிப்போம். ஓகே மேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்கலாம் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்க. சிஎஸ்கேக்கு விசில் போடுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடுங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு டின்னரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேட்சும் நல்லா போகுது. நல்லா பரத்தும் சாப்பிட்டு முடிச்சான். பரத்து முகத்தில் ஒரு மரண பீதி. ப்ளஸ் மேட்சை பாருங்க, மேட்சும் நல்லா போகுது. அப்படியே போகுது. குட் மார்னிங் மக்கள். டே 2 ஸ்டார்ட்ஸ். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எழுந்துக்க. ஆனால் ரொம்ப டயர்டில் நேற்று ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து நிறைய இடம் வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதனால் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. பசங்களும் இப்போ தான் எழுந்திருக்கானுங்க. பரத்தும் இப்போ தான் எழுந்துட்டு வரான் போல். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். பரத்துக்கு மட்டும் தான் கால் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல். இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோன்னு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. பாப்பா சாப்பிட்டுட்டு போயிட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டுட்டு டே 2 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஓகே ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட். டிஃபன் மார்னிங் டிஃபன் இட்லி, தக்காளி தொக்கு, முட்டை. ஆமாம் சாரி, இட்லி தக்காளி தொக்கு சாப்பிட்றாப்புல. அப்படியே கிணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாம்பு உள்ளே போயிடுச்சு. மறுபடியும் வர இருங்க. கைஸ் டே 2ஓட பிளான் என்னன்னா ஜவாத் ஹில்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் அடிவாரத்தில் இருக்கிறோம். வியூவை பாருங்கள். அப்படியே மழை வேறு பெய்யுது. அன்எக்ஸ்பெக்டட் நல்லா இருக்குது. கைஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? பரத் கொஞ்சம் கேர் ஆகுது போல் பரத்துக்கு. சரி ஓகே கைஸ், மேலே போகும்போது உங்களுக்கு வியூலாம் காட்டுறேன். இப்போது கொஞ்சம் மழை பெய்யுது. பார்க்கலாம் இருங்க எப்படி இருக்குன்னு கிளைமேட். என்னண்ணே கைஸ் செம்ம மழை பெய்யுது பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டில் நின்று வீடியோ ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பசங்க. சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. இது எக்ஸ்பெக்டே பண்ணல நாங்கள். ஆக்சுவலாக
சும்மா பார்த்துட்டு வரலாம் தான் பார்த்தோம். மழை வந்து நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கைஸ் எல்லா ஜமுனாமுத்தூர் வந்துட்டோம் டவுனுக்கு. பஸ் ஸ்டாண்டு தான் பாருங்கள். பசங்க ரொம்ப சந்தோஷமாகறாங்க, தாத்தாவும் சந்தோஷமாகறாரு. பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், பஸ்ஸில் எல்லாரையும் நம்மளை பார்க்குறாங்க. சரி ஓகே, போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஃபால்ஸில் தண்ணி இருக்கா இல்லையா விரைவில் சொல்லுவோம். சாப்பாடு பரோட்டா, சிக்கன் ரைஸ், எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க பசங்க. கலக்கி ஆம்லேட், சிக்கன் 65. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸுக்கு போகலான்னு பார்க்குறோம். அவங்க வந்து 2 பேர் அங்கே ஹோட்டல்லே மாட்டிக்கிறாங்க மழையில் வெளியே வர முடியாமல். ஸோ போயிட்டு அங்கே ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நானே இப்போது பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் தான் இருக்கேன். இன்னும் மழை நிற்கலை ஆக்சுவலாக. சரி ஓகே கைஸ், ஃபால்ஸில் தண்ணியே இல்லையா. இதோட 10 தடவை போட்டிங் போயிட்டேன். எங்கே போனாங்க போட்டிங்கும் வேணான்றாங்க. கூட்டு வந்துட்டாங்க. இப்போ கடைசியில் போட்டிங் மட்டும் தான் இருக்குது. போட்டிங்கும் வரலன்னு ஒருத்தன் கார்லேயே உட்காந்துக்கிறான் பரத்து. இங்கே பாருங்கள், இங்கே ஆனால் தண்ணி நல்லா இருக்குது. கைஸ் கீழே இறங்க போகிறோம். இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம வியூ. உங்களுக்கான அந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி போகுது பாருங்கள். பட் ஆனால் அது நீர்வீழ்ச்சி இல்லை, மிஸ்ட் அப்படியே போகுது, மலையை கடந்துன்னு போகுது. ஓகே, இதோட கீழே போயிட்டு உங்களை கனெக்ட் பண்ணுறேன். இதோட வீடு தான், எதுவும் இல்லை பிளான்ஸ்லாம். நாளையோட பிளான் நாளைக்கு பார்க்கலாம். அது ஓகே, ஸ்டே டியூன். டே 2 முடிஞ்சிடுச்சு. டீ பிரேக்கு. இது எப்பவுமே நம்ம வந்த ஊருக்கு வந்தாலே நம்ம வர டீ கடை தான் இது. இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாங்க, உள்ள பேக்கரி மாதிரி செட்டப் பண்ணிடுவாங்க. நம்ம ஊருக்கு வந்தாலே இந்த டீ கடைக்கு வந்துடுவோம், உங்களுக்கே தெரியும். சரி ஓகே, டீ குடிச்சிட்டு இதோட வீட்டில் போயிட்டு பேசுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் சாப்பிட வருவோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். எங்களை எதுவுமே கூப்பிடவே இல்லை. இப்போ வந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே சைலண்ட்டாக போகிறோம். இப்போ பிளாக் ஷீப் இங்கே பாருங்கள் எப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிறான் பாருங்கள். கால் கழுவிட்டு வரான்னா. பட் தோசை, பிக்கங்காய் குழம்பு அருமையாக உள்ளது. இரவு உணவை முடித்துவிட்டு நாளை திரும்புகிறோம். நாளை பிளான்ஸுடன். ஸ்டே டியூன். So guys, Day 3 ஸ்டார்ட்ஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவில். வழக்கம் போல் செம ரஷ்ஷு. அவளால் கோயில் உள்ள போக முடியுமான்னு தெரில. கூட்டத்தை பாருங்கள், அப்படியே கோபுரத்தை பாருங்கள். அப்படியே காரையே பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். 5 மணிக்கு கிளம்புவான்னு சொல்லி இவர் தூங்கிட்டார். எழுப்பி 8 9 ஆயிடுச்சு. லேட் பண்ணுறாங்க. சரி பார்ப்போம் இருங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து டிவோஷனல் ட்ரிப்பு தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து திருவண்ணாமலை கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு போக போக என்னென்ன கோயில் போகிறோம்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், ஸ்டே டியூன். வந்துட்டோம் ஒரு வழியாக கோபுரத்துக்கிட்ட. அப்படியே கோபுரத்தை பாருங்கள். இங்கே ஏதோ கற்பூரம் அதெல்லாம் எதுவுமே ஏற்ற விட மாட்றாங்க. அந்த பக்கத்து தெருவுக்காக போகிறாங்க. இது ஒரு தேர், நல்லா தான் இருக்குது. சரி ஓகே கைஸ், போயிட்டு கிட்ட போய் காட்டுறேன். கோயில் மார்க்கெட் ரோடு மாதிரி போகுது, நல்லா இருக்குது.
இது போனீங்கன்னா அப்படியே கோபுரத்தை பாருங்கள். கிரிவலம் ஒரு சுற்று வர 500 அதான் நல்லா இருக்கு. பரத் பாவம் அவனோட காலை வச்சுட்டு ஃபுல் கிரிவலம் நல்லா நடந்துட்டு வந்திருக்கான். நேற்றுக்கு நைட் ஆரம்பித்தான் போல் பரத். கிரிவலம் நடந்தோம். பரத் கிரிவலம் நடந்தது எப்படி இருக்குது? கால் வலிலாம் பரவாயில்லையா? பாவங்க அவன் நடக்கிறதே பாருங்கள், ரொம்ப பாவமாக இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு அந்த சிரிப்பு இருக்கு அவன் முகத்தில். நீங்க எடுக்கிற பொருளை கூடையில வைங்க. கூடை இல்லாதவங்க கேட்டு வாங்கிக்கங்க. பொருள் இருக்கக்கூடாது, கூடையில தான் பொருள் இருக்கணும். ஐப்ரோ பென்சில், மஸ்கரா. ஒரு வழியாக கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். என்னன்னா எங்களால் உள்ளே போக முடியல, கூட்டம் ஹெவி கூட்டம், அதனால் உள்ளே போக முடியல. அதனால் உங்களுக்கு வெளியே இருந்தே காட்டுறேன் சாமி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இடத்துல போயிட்டு கனெக்ட் பண்ணுறேன். கைஸ், திருவண்ணாமலை கோயிலை முடிச்சிட்டோம். நல்ல செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. உள்ளதான் எங்களால் போய் பார்க்க முடியல, செம்ம கூட்டம், ரொம்ப முடியல. அதுவும் இல்லாமல் பரத்தாலே நடக்க முடியல. ஸோ அது ஒரு ரீசனு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்களை காட்டுறேன். பரத் எப்படி இருக்குது, கோயில் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா கோபுரம்? சரி ஓகே. அடுத்த கோவில் ஆதி திருவரங்கம் பெருமாள் கோவில். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு, ஆனால் தண்ணி இல்லை, வற்றி போய் கிடக்கு. அதுலேயே மக்கள் போயிட்டு காலை கழுவிட்டு வராங்க. அருமை அருமை அருமை. ஆனால் நம்ம பரத்தால் தான் நடக்க முடியல, பாவம். கைஸ், ஒரு அருமையான காட்சி. தென்பெண்ணை ஆறு. ஆற்றுல பாருங்கள், தண்ணி மிகவும் குறைவான தண்ணீர், ரொம்ப வறண்டு போயிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக இது ஃபுல்லாக இருக்குமா தண்ணி. இப்போ மழை இல்லை ஒன்றும் இல்லாதனால தண்ணி ரொம்ப வற்றி போயிருக்கு. கோவில் அந்த அடிவாரத்துலேருந்து தண்ணி அது வரைக்கும் வரும். இப்போ பாருங்கள், இவ்வளோதான் தண்ணியே இருக்குது. திருவரங்கம் கோவிலுள் வந்துட்டோம். நல்லா இருக்குது. இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வரும்போது ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கே ஒரு நாஸ்டாலஜிக்காக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்த பார்த்துக்கோங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும் பாருங்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு ஆஞ்சநேயர் கோயில் வந்துட்டோம். ஆஞ்சநேயர் கோயிலோட இதை பாருங்கள், நல்லா இருக்குது. பசங்களும் வராங்க. ஆஞ்சநேயர் கோயில் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சாத்தனூர் டேம் போகலான்னு ஒரு பிளானு. சாத்தனூர் டேம் போகிறதுக்கு முன்னாடி பசங்க வந்து ரொம்ப பசிக்குதுன்னாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு ஒன்று சாப்பிட்டு அப்படியே டேமில் போய் தண்ணி இருக்கான்னு பார்க்குறோம். ஸ்டே டியூன். லஞ்ச் சாப்பாடு சாப்பிட்றோம். லஞ்சு. ஃபோனு ரொம்ப ஸ்டக் ஆகுது கைஸ். சாத்தனூர் டேம் ரீச் ஆகிட்டோம். பட் ஆனால் சோகம் என்னென்னா டேமில் தண்ணியே வரல. அது பதில் மழை தான் பெய்யுது.
தண்ணி திறப்பாங்களான்னு தெரியல. நான் மழை பாருங்கள் எப்படி செம்ம மழை பெய்யுது. இதே மட்டும் இப்போலாம் கம்மியாக தான் Guys, சாத்தனூர் டேம் வந்துட்டேங்க. நல்லா இருக்குது வியூ. நம்ம எங்கே போனாலுமே நம்மளுக்கு மழை பெய்யுது, என்னன்னே தெரியல. அது நம்மளோட அதிர்ஷ்டமாக என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல. ஆனால் நல்ல அருமையான கிளைமேட். டேமோட ஃபுல் வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்குது. பரத் கொடையோடு தான் வராரு. எப்படி டேம் எப்படி இருக்கா? தண்ணியே இல்லை. அப்போ இதுக்கு பேர் என்னது? சரி, ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. கைஸ், திருவண்ணாமலை பயணம் இனிதே முடிவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். ஆக்சுவலாக வந்து ஒரு பிளானே இல்லாமல் வந்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. பசங்க நம்ம ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ட்ரிப்பை பற்றி. ஆல் குட். நான் எப்படி எக்ஸப்ட் லைக் வேறு என்னது? லோகேஷ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குட், சூப்பராக இருந்துச்சு. மீண்டும் வருவீங்களா? வருவோம் கண்டிப்பாக. பாட்டி சாப்பாடு, வீடு எல்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாட்டியோட அணுகுமுறைலாம் நல்லா இருந்ததா? நல்லா பார்த்துனாங்களா? சிக்கன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. பணியாரம் அதெல்லாம் நல்லா இருந்ததா? சாப்பாடு போடல இன்னொருத்தம். ஆமாம். சரி, ஓகே கைஸ், மீண்டும் சந்திப்போம். ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஓகே சென்னை போயிட்டு முடிச்சுக்கலான்றாங்க. சரி, ஊரில் ஒரு வீடியோ முடிச்சிடலாம். சரி, ஓகே கைஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே லாங். பை பாய்.